உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் மற்றும் சனி, மீனத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் ராகு. முதலில் மேசம். ராசிக்கு 2க்குரிய சுக்கிரனும் 12க்குரிய குருவும் பரிவர்த்தனையில் இருப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு வரும். பணப்பற்றாக்குறை இருக்காது. வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மேலதிகாரிகள் உங்கள் பதவி உயர்வுக்கும் வருமானத்திற்கும் உதவுவார்கள். புதிய தொழில்களால் எதிர்பார்த்த லாபம் இருக்கும். அரசியல், பொதுவாழ்வில் உள்ளவர்களின் கௌரவம் உயரும். ஆரோக்கியமும் நல்ல விதமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் கேது இருப்பதால் வரவேண்டிய கடன்கள் வசூலாகும். கொடுக்க வேண்டிய கடனை அடைத்து விடலாம். தகவல் தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு சிறந்த நேரம். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வருமானம் இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு. சூரியன் சனி இணைந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக இடத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். பிள்ளைகள் விஷயத்திலும் கவனம் தேவை. 3/3/2025 முதல் 5/3/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: 12இல் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு ஏற்றி வணங்கி வாருங்கள். அடுத்தது ரிஷபம். நினைத்த எண்ணங்கள் பூர்த்தியடைய செய்யும். அந்த இடத்தில் ராசிநாதன் அமர்ந்திருப்பது சிறப்பாகும். ராகுவும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார உயர்வு தடையின்றி இருக்கும். வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். போட்டிகள் இருந்தாலும் அதையும் சமாளித்து விடும் ஆற்றல் பிறக்கும். தொழிலில் புதிய உத்வேகத்தை காணலாம். பொதுவாழ்வில் உள்ளவர்கள் பதவியும் கௌரவம் உயரும். வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கும் வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் சாதகமான வாரம் இது. கலைஞர்கள் புதிய உச்சத்தை தொடும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ராசியில் குரு அமர்ந்திருப்பதால் தொடர் தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். உயர்வுக்கேற்ற அலைச்சல் இருக்கும். சூரியன் சனி இணைந்திருப்பதால் அதிகமான பணிச்சுமையும் அதனால் ஆரோக்கியத்தில் சில இடையூறுகளும் இருக்கும். தேவையில்லாத மனக்கசப்புகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு. 5/3/2025 முதல் 7/3/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள ஒரு கோயிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள். அடுத்தது மிதுனம். பாகிஸ்தானத்தில் சூரியன் சனி இணைந்திருக்கிறார்கள். பஞ்சமாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். விரையாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். ராசிநாதனும் சுகாதிபதியும் ஆகிய புதன் 10இல் இருப்பதால் தடைகளை மீறிய முன்னேற்றம் உண்டு. ஆனால் அதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். குரு விரயத்தில் இருந்தாலும் பார்வை சுகஸ்தானத்தில் விழுவதால் பிரச்சனைகள் வருமே. அதற்கான தீர்வுகளும் கிடைக்கும். அதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். குரு விரயத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை சுகஸ்தானத்துக்கு விழுவதால் பிரச்சனைகள் வரும்போதே அதற்கான தீர்வுகளும் விழுந்திருக்கும். அரசாங்க அனுகூலங்கள் உண்டு. வெளிநாடுகளில் சென்று பணிபுரிய விருப்பம் கொண்டவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஜென்மராசியில் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறார். கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இணைந்திருக்கிறார்கள். இவைகள் சில நேரங்களில் வருமான சிக்கலை தரும். சுபகார முயற்சிகளில் தாமதத்தையும் தடைகளையும் ஏற்படுத்தும். உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் வரும். குடும்ப பிரச்சனை, குறிப்பாக கணவன் மனைவி அந்யோன்யம் குறையும். தேவையில்லாத பயணங்கள் ஏற்பட்டு ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகும். 7/3/2025 முதல் 9/3/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: புதன்கிழமை காலையும் மாலையும் பூஜை அறையில் விளக்கேற்றுங்கள். அடுத்தது கடகம். 2 சுபகிரகங்களில் ஒன்று சுக்கிரன், இன்னொன்று குரு. இருவரும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார்கள். இந்த 2 சுபகிரகங்களும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. கலைஞர்களுக்கு ஆதாயமான வாரம் இது. புதிய முயற்சிகள் சாதகமாக இருக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கையால் பொருளாதாரம் உயரும். பூர்வ ஸ்தானம் பலம் பெறுவதால் ஆலய தரிசனம் உண்டு. பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் கேது இருப்பது இன்னும் பலம். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக மாறும். அஷ்டமஸ்தானமான ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன் சனி இணைந்திருக்கிறார்கள். அதோடு அவர்கள் இருவரும் பகை பெற்றிருப்பதால் பயணங்களில் கவனம் தேவை. வேலைச்சுமை அதிகமாக இருக்கும்.
மேலதிகாரிகள் அல்லது உங்களோடு இணைந்து பயணிப்பவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கும் அவர்களால் மன உளைச்சல் பெறுவதற்கும் வாய்ப்புண்டு. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புண்டு. பரிகாரம்: திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றுங்கள். அடுத்தது சிம்மம். ராசிக்கு 3க்குரிய சுக்கிரனும் 10க்குரியவராக இருக்கின்றார். சுகாதிபதி செவ்வாய் பாக்யாதிபதியாகவும் இருந்து லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள். 9, 10க்குரிய கிரகங்கள் சுபபலம் பெற்றிருப்பதால் எத்தனை தடைகள் வந்தாலும் உடையும். அதிக செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வருமானமும் கிடைத்துவிடும். கலைஞர்களுக்கு ஆதாயமான வாரம் இது. அவர்கள் முயற்சி வெற்றிகரமாக அமையும். சகோதர உறவுகள் கைகொடுக்கும். குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறார். யாரையும் நம்பி எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கே எதிராக மாறும். தகுதி இல்லாத நபர்களுக்கு பரிந்துரை செய்து துன்பப்பட வேண்டியிருக்கும். அஜாக்கிரதையால் பொருள் இழப்பு ஏற்படும். அஷ்டமத்தில் சுக்கிரனும் ராகுவும் இணைந்திருப்பதால் பயணங்களில் கவனம் தேவை. பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் திருக்கோயில் தீபமேற்றுவது நல்லது. அடுத்தது கன்னி. சனியும் சூரியனும் 6ல் இருக்கின்றார்கள். ராசிநாதன் புதன் 7ல் இருந்தாலும் நீசபலத்தில் இருப்பதால் கேந்திராதிபதி தோஷம் குறையும். பாகிஸ்தானத்தில் குரு இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பு உண்டு. வருமானம் போதிய அளவுக்கு வந்து மன நிம்மதி அதிகரிக்கும். திருமணம் போன்ற முயற்சிகள் வெற்றி தரும். திருமணமான பெண்கள் கருத்தரிக்கும் கிரக அமைப்புண்டு. புனித தல தரிசனமும் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். தற்காலிக பணியில் உள்ளவர்கள் நிரந்தரமாகும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் உற்சாகத்தை தரும். சூரியன் சனி இணைந்திருக்கின்றார்கள். ஆரோக்கியத்தில் அவ்வப்பொழுது இடையூறுகள் ஏற்படும். தொழில் போட்டிகளும் அதிகமாக இருக்கும். ராசியிலேயே கேது இருப்பதால் எல்லா விஷயத்திலும் சந்தேகம் இருக்கும். உங்கள் மனதை நீங்களே குழப்பிக்கொண்டு நிம்மதியை இழக்க வேண்டாம். சந்திராஷ்டமம் 3/3/2025 காலை 6:29 மணி முதல் 5/3/2025 காலை 8:01 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். அடுத்தது துலாம். அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய தன குடும்பஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் விழுவதால் அந்தந்த ஸ்தானங்கள் வலிமை பெறுகின்றன. ராசிநாதன் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கின்றார். குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார். செவ்வாய் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் வீடும் சகோதர உறவுகளும் கை கொடுக்கும். பெரியோர்களுடைய ஆசி பலத்தினால் கஷ்டங்கள் குறையும். 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் துன்பங்களை துடைத்தெறியும் ஆற்றலை தந்து சௌகரியத்தை அதிகரிக்கச் செய்வார். ராசிநாதன் 6ல் உச்சம் பெற்றிருப்பதால் உங்கள் பேச்சு உங்களுக்கு பிரச்சனையை தரும். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் அதிக கவனம் தேவை. நல்லது என்று நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு எதிராக போய்விடும். அஷ்டமத்தில் குரு இருப்பதால் ஒன்று மாற்றி ஒரு பிரச்சனை வந்து தலைவலியை கொடுக்கும். சந்திராஷ்டமம் 5/3/2025 காலை 8:02 மணி முதல் 7/3/2025 காலை 11:32 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் எக்காரணத்தை கொண்டும் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: ஆலயங்களில் உள்ள கோசாலைக்கு உதவுங்கள். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறார். அதே நேரம் 6க்குரிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறார். எனவே எதிர்பாராத நன்மை இருக்கும் நேரத்தில் அதை உங்களுடைய சமயோஜித புத்தி இல்லாமையால் இழந்துவிடவும் வாய்ப்பு உண்டு. சப்தமாதிபதி சுக்கிரன் பலம் பெற்றிருப்பது ஒரு சுகமான அமைப்பு. அதைவிட முக்கியம் 2/5க்குரிய குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும் அந்த குரு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதும் சிறப்பான அமைப்பு. பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். செலவுகள் குறையும். நல்லவர்களின் ஆசிகளும் திருத்தல யாத்திரையும் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பு உண்டு. நாளில் சனி 5ல் ராகு இருப்பதால் உடல் உபாதைகள் தலைதூக்கும். நேரம்: உடனடியாக சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும். அலைச்சல்களை தவிர்க்க வேண்டும். சக்திக்கு மீறிய பணிச்சுமை இருக்கும். புதிய வீடு கட்டுவதில் சில தடைகள் உண்டு. வாகனத்தை மாற்றுவதிலும் பின்னடைவுகள் நேரும். பத்திரப்பதிவு செய்வதில் கவனம் தேவை. வீடு விற்பதாக இருந்தால் பொறுமை நிதானம் அவசியம். இல்லையெனில் ஏமாற நேரும். பரிகாரம்: அஷ்டம செவ்வாய்க்கு முருகனையும் சனி பகவானின் தோஷங்கள் குறைய ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள். அடுத்தது தனுசு. பாக்யாதிபதி சூரியன்
3ல் இருக்கிறார். சனி பகவான் அவரோடு இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம், அவர் லாபாதிபதி. எனவே செலவுகள் அதிகரித்தாலும் வரவுகள் உண்டு. 3ல் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் நல்ல பெயர் உண்டு. மேலதிகாரிகளின் பாராட்டுதல்கள் உண்டு. வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான வாரம் இது. சலுகைகள் கிடைக்கும். சுக்கிரன் நல்ல விதமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் பேச்சிலும் செயலிலும் கவனமாக இருங்கள். வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களையும் பகை உணர்வையும் தவிர்த்து விடுங்கள். உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய்தீபமேற்றி வழிபடுங்கள். அடுத்தது மகரம். 3ல் சுக்கிரன் உச்சம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் தரும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்த குரு 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பது நல்ல பலன்களை தரும். கஷ்டங்களை குறைக்கும். 3ஆம் இடத்தில் உள்ள ராகு அற்புதமான பலன்களை தரும். உங்களை எல்லா விதத்திலும் உயர்த்தும் வாரம் அது. 3ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். அதுவும் நீசமாக இருக்கிறார். அவசரப்பட்டு ஏதாவது காரியத்தை செய்துவிட்டு பின்னால் இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்தும் வாய்ப்பு உண்டு. கவனமாக இருங்கள். அவசரப்பட வேண்டாம். உடல்நிலையில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு மருத்துவ செலவு ஏற்படும். பரிகாரம்: 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் தினம் காலை சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். பெருமாள் படத்திற்கு துளசி சாற்றி மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றுங்கள். அடுத்தது கும்பம். பாக்யாதிபதி சுக்கிரன் தன குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு. ராகு 2ல் இருந்தாலும் ராகுவோடு சுக்கிரன் இணைந்திருப்பது நல்லதுதான். அதோடு புதன் இணைந்திருப்பதும் சிறப்பான பலன்களை தரும். ஆனாலும் பெரும்பாலான கிரகங்கள் கும்பராசிக்கு சாதகமாக இல்லை என்பதால் சிரமங்கள் குறையுமே தவிர ஒரே அடியாக இல்லாமல் போகாது. கொடுத்த கடன்கள் திரும்ப திரும்ப கேட்பதால் வசூலாகும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சியும் வெற்றி பெறும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எத்தனை வருமானம் வந்தாலும் அதற்கேற்ற செலவு முன்னால் வந்து நிற்கும். எப்பொழுதும் மனதின் அடியில் ஒரு கவலை, அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. சுபகாரிய முயற்சிகளில் தாமதமும் தடையும் ஏற்படும். அன்றாட பணிகள் பாதிக்கும். எக்காரணத்தை முன்னிட்டும் பிற பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. பரிகாரம்: முன்னோர்கள் வழிபாட்டை விட்டுவிடாமல் தொடருங்கள். சனிக்கிழமை காகத்திற்கு உணவு வையுங்கள். அடுத்தது மீனம். ராசியில் சுக்கிரன் உச்சம். ராசிக்குரிய குரு 3ல் மறைந்தாலும் பரிவர்த்தனை ஏற்பட்டிருப்பதால் ராசிநாதன் பலமாக இருப்பதாக பொருள். எனவே எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் நீங்கிவிடும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தனவரவு உண்டு. செலவுகள் அதிகரித்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் வரவு வந்து கொண்டே இருக்கும். ஆபரணங்கள் வாகனங்கள் மாற்றும் யோகம் உண்டு. கலைத்துறையினர் உயர்வை தரும் நல் வாய்ப்பினை பெறுவார்கள். கடை வணிகம் வைத்திருப்பவர்கள் புதிய பொருட்களை கொண்டு வந்து வியாபாரத்தை புத்துணர்ச்சியோடு தொடங்குவார்கள். வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு. ராசிநாதனின் பார்வை உங்களுடைய பாகிஸ்தானத்துக்கு வருகிறது. வேலை மாற்றங்களால் ஆதாயம் பெறும் அமைப்புண்டு. ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். எத்தனை முயற்சித்தாலும் நடக்கிற காரியம்தான் நடக்கும். சிறிய விஷயங்களுக்கும் கடும் முயற்சி வேண்டியிருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள், அதனால் ஏற்படும் உடல் சோர்வு ஆகியவற்றால் மனம் வெறுத்து விடுவீர்கள். சொந்த பந்தங்களிடையே கருத்து வேறுபாடுகளும் சுபகாரிய முயற்சிகளில் தடங்கல்களும் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கூட உயரதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். வியாபாரத்திலும் கவனமாக இல்லாவிட்டால் நஷ்டங்கள் ஏற்படும். எக்காரணத்தை முன்னிட்டும் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். உடன்பிறந்த சகோதரர்களோடு பகைமை பாராட்ட வேண்டாம். பரிகாரம்: ராசிநாதன் குருவின் துணை உங்களுக்கு அவசியம் தேவை. வியாழக்கிழமை சிவாலயம் சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.